ஜூலை 4, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. நீங்கள் காத்திருக்கிற ஆசீர்வாதம் தாமதமாகலாம், ஆனால் கர்த்தரின் நேரத்தில் அது மிக சிறப்பாக நிறைவேறும். The blessing you are waiting for may seem delayed, but in God's timing it will be fulfilled beautifully. சங்கீதம் 27 அதிகாரம் 14 Psalm chapter 27 verse 14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, காத்திருப்பது எளிதானதல்ல. சில நேரங்களில் ஜெபித்தும் விசுவாசித்தும் இன்னும் பதில் வரவில்லை என்று தோன்றலாம். ஆனால் தேவன் தாமதிக்கிறவர் அல்ல, அவர் சரியான நேரத்தில் செயல்படுகிறவர். ஆபிரகாமும் சாராலும் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருந்தார்கள். தேவன் ஈசாக்கை அருளினார். அதே போல இன்று நீங்கள் காத்திருக்கிற காரியத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் காத்திருப்பு வீணாகாது. தேவனுடைய நேரம் வந்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான திருப்பம் ஏற்படும். Wait for the Lord. Be strong and take heart and wait for the Lord. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கைக்கான உமது நேரம் பரிபூர்ணமானது என்பதை நாங்கள் நம்புகிறோம். காத்திருக்கும் நேரங்களிலும் எங்கள் விசுவாசத்தை உறுதியாக வைத்திருக்க கிருபை தாரும். கர்த்தாவே, மனம் தளர்ந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கையும் தைரியத்தையும் அளித்தருளும். உமது வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு நிற்கும் பெலனை எங்களுக்கு தாரும். திருமணத்திற்காக காத்திருக்களுக்கு உமது சித்தத்தின்படி நல்ல துணையை அருளும். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற குடும்பங்களை நினைத்து ஆசீர்வதியும். அவர்கள் வீடுகளில் சந்தோஷமான சத்தம் கேட்க செய்யும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை மிகுதியாக ஆசீர்வதித்து அவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் மற்றும் வளமை பெருகச் செய்யும். கர்த்தாவே, எங்கள் காத்திருப்பை மகிழ்ச்சியான சாட்சியாக மாற்றி உமது நாமம் மகிமைப்படும்படி செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.